ஹலோ ஆல்! இன்னைக்கு ப்ரான் பிரியாணி தாங்க செய்ய போறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு நான் 1 கேஜி ப்ரான நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வாஷ் பண்ணும்போது மட்டும் தான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணணும். இல்லைனா பிரியாணி கலர் மாறிடும். ஸோ, அதனால் நெறைய மஞ்சத்தூள் போட்டு ப்ரான நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 1 கேஜி ப்ரானுக்கு 1/2 கேஜி பாஸ்மதி ரைஸ். இந்த டம்ளரில் 2 டம்ளர் வருங்க 1/2 கேஜி. 1/2 கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு ப்ரானை வதக்கி எடுத்துக்கலாங்க வேக வச்சு. அப்போ தான் பிரியாணியோட சேர்க்க முடியும். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. பிரியாணியில் உப்பு சேர்க்கறதுனால இதில் பாதி உப்பு தாங்க சேர்க்குறேன். இதை அந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பேனில் சேர்த்துக்கிறேங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரானை இதோடு சேர்த்துக்கலாங்க. ப்ரானை இந்த மசாலாவோடு கலந்து விட்டு ப்ரான் சுருண்டு இது மாதிரி வருங்க. இது மாதிரி சுருண்டு வரும். ஒரு 5 நிமிஷம் இந்த பேனில் வேக வச்சு எடுத்துக்கினா போதுங்க. ஏன்னா ப்ரான்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இது மாதிரி ஒரு பாதி குக்கிங் ப்ரானை பண்ணி எடுத்துக்கணுங்க. ப்ரான் ஒரு 75% வெந்து இது பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதை பிரியாணியோடு சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இதை பிரியாணிக்கு தண்ணி ஊற்றும் போது மெஷர் பண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ ப்ரானை ஒரு பக்கம் வச்சுருவோம். பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ப்ரானை ஒரு பக்கம் வச்சாச்சுங்க செஞ்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துக்கலாம். ஓல் கரம் மசாலாங்க பிரியாணியை தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய கைப்பிடி புதினா, அதே மாதிரி ஒரு சின்ன கைப்பிடி கொத்தமல்லி, 2 பழுத்த தக்காளியை அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி டீஸ்பூனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 சேர்த்து அரைச்சது எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபைனலாக இந்த எலுமிச்சை பழத்தோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுடணுங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் அண்ட் உப்பு. அவ்வளோதாங்க இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். பிரியாணி பாட் சூடானதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் கடலை எண்ணெய் தான் விடுறேன். நெய் கடைசியாக மேலே சேர்ப்பேங்க. இந்த ஓல் கரம் மசாலா சேர்த்துப்போங்க. அடுத்து இது பொரிஞ்சதும் புதினா, இந்த புதினாவை போட்டு வதக்கிக்கிறேங்க. பச்சை மிளகாய், எடுத்து வச்ச ஆனியனை சேர்த்துக்கோங்க. ஆனியனை சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு ஆனியனை வதக்கிக்கணுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக நல்லா மாறினாதாங்க பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எந்த பிரியாணி செஞ்சாலும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான காரம் ப்ரான்லேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோங்க. எப்பயுமே இந்த ஸ்டேஜில் அந்த வெறும் மிளகாத்தூளை நம்ம சேர்க்குற மிளகாத்தூளை இந்த ஸ்டேஜில் சேர்க்கணுங்க. இப்போ இந்த ஆயில் இதுலேயே தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் போட்டு வதக்கணும் அப்படின்னா பிரியாணி நல்லா கலர் கொடுக்குங்க. இப்படி நல்லா கலரி விட்டுட்டு அடுத்தது எடுத்து வச்சிருந்த தக்காளி சேர்த்துப்போங்க. கொத்தமல்லி சேர்த்துப்போங்க. தக்காளி கொஞ்சம் இழஞ்சி சுருண்டு வதங்கி வரணுங்க. தக்காளி பாதி வதங்கின பிறகு எடுத்து வச்சுருந்த தயிரை சேர்த்துக்கணுங்க. தக்காளி இன்னும் சுருண்டு நல்லா வதங்கணுங்க. தயிரையும் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்குங்க. தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த ப்ரானை சேர்த்துப்போங்க. ப்ரானை மட்டும் இதில் சேர்த்துப்போங்க. ப்ரானை மட்டும் இதில் சேர்த்து இந்த மசாலாவோடு கலந்து விட்டுப்போங்க. ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்ட பிறகு நம்ம ப்ரான் வறுத்தப்போ இருந்த தண்ணியும் அதுக்கு தேவையான தண்ணியும் கலந்து தண்ணி சேர்த்துப்போங்க. 1 கேஜி ப்ரானுக்கு 1/2 கேஜி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரைஸு, அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சுங்க.
ப்ரானில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு லெமனோடைய ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டுக்கலாங்க. செய்ய ஆரம்பிக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேங்க. மேக்ஸிமம் அரிசி வந்து 30 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. முடிஞ்ச அளவுக்கு 20 to 30 மினிட்ஸ் அதுக்குள்ளே ஊற வச்சுக்க பாருங்கள். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதித்த பிறகு இதில் பாஸ்மதி ரைஸை போட்டு டம் போட்டுடலாங்க. 20 மினிட்ஸ் ஊறணும், 20 மினிட்ஸ் டம் போடணுங்க. அதுதான் கான்செப்ட். கரெக்டாக அரிசி வந்து பளபளன்னு உதிர்ந்த மாதிரி நல்லா வருங்க பிரியாணி. இந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கணுங்க. இது கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் ஊறிஇருக்குங்க. 30 மினிட்ஸ் ஊறினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுருவோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணுங்க. நான் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன், ஸோ அதனால் நான் செக் பண்ணல. அவ்வளோதாங்க. இது அரிசி போட்ட பிறகு மறுபடியும் கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு டம் போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கும் போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ டம் போட ரெடிங்க. இது மாதிரி ஒரு தவா நல்லா சூடான பிறகு பிரியாணி பாட்டை அது மேலே வச்சுக்கலாங்க. தவா நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வச்சு சூடேற்றிட்டேன். ஸோ பிரியாணி பாட்டை அது மேலே வச்சுட்டேங்க. இப்போ பிரியாணி பாட் மேலே இது மாதிரி இடிக்கல்ல தூக்கி வச்சிடுறேங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்தால் டம்மில் நல்லா வேகுங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா பிரியாணி ரெடிங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தாங்க ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நல்லா செட்டில் ஆகிருக்கும் பிரியாணி. 20 மினிட்ஸ் டம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ டம் எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக. பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.